ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கும்பம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆளுகையில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் வக்கரகத்தில். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு செவ்வாயோட 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். முதல்ல கடகராசி, அப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசி. புத பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்கரகத்தில் சிம்மம், அதுக்கப்புறம் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கா, அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஏன் இதையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா 3 கிரகங்கள் 6 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்புறம் ராகு இருக்கார், கேது இருக்கார். இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். எல்லோரும் ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க, பட் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஜென்மச்சனியாக இருந்தாலும் பிரச்சனை தான், குரு பார்த்தாலும் பிரச்சனை தான். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம் தானே ஒழிய பலவீனம் அல்ல. காரணம் என்னன்னா உங்கள் ராசினாதானே உங்கள் ராசியில் இருக்கார். அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர். ஆக சனினாலே டிலேன்னு அர்த்தம். அவர் வக்ரகதியில் இப்போ இருக்கார் உங்கள் ராசியில். அப்போ உங்களை அறியாத எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள். ஸோ இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஆக எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வெற்றியினுடைய காலங்கள் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே போகும். ஆக நல்லா சனி அப்படின்னாலே காலதாமதப்படுத்துவார் எல்லா விஷயத்துலேயும். நீங்கள் அப்படி இருக்காதீங்க, ஆக்டிவாக இருங்க. ஏன்னா இப்போ அவர் வக்கரகதியில் இருக்கார். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் உங்களை மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்கும் கையில். ஸோ கையில் பணம் தனம் இருக்குது. ஸோ இந்த மாதம் இதை வச்சு என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஆடி 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்களாக இருக்கும். ஆக தமிழ் ஆடி ஆவணி 2 கலந்து வருது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, இவங்கெல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக இதுக்கான சோர்ஸஸ், கிரக நிலைகள் இது வரைக்கும் எனக்கு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இறையருளால் கிடைக்கும். அதுதான் உங்கள் ராசியிலே சனி பகவான் உங்களுக்கு இருக்காருன்னு சொன்னது காரணம். ஆக தெய்வானுகூலத்தால் இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவாக அது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் அல்லது கிடைக்கும். உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பரவாயில்ல, நீங்கள் கவனித்து படிங்க, அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட நேரடியான தொடர்பு வச்சுங்க. நீங்கள் உங்களை நிறைய டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாங்க, அல்லது நீங்கள் உருவாக்குங்க. இதெல்லாமே முக்கியம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அல்லது அனுகூலமாக இருக்கும்போது நாமளும் நம்ம மூவ் ஆகினதான் நமக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். நான் முதலே சொன்னேன், சனின்னாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறின்னு அர்த்தம். இதை தூக்கி வச்சுருங்க. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். எண்ணங்களை தெளிவாக வச்சுங்க. லைஃப்பில் உங்களுடைய கோல் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, டார்கெட் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கணும். ஜெயிச்சிருவீங்கன்னா கண்டிப்பாக போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை இந்த மாதம் போராட்டங்கள் இருந்தால் கூட அடுத்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் நற்பலன்கள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உண்டு. விவசாயத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் துறையில் இருக்கீங்க,
மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. ஆக இந்த மாதம் ப்ராஃபிட் கிடைக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். நான் முதலே சொன்னேன், சூரிய பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு புத பகவானும் வேலை வாய்ப்பை உருவாக்குவார். ஆக 16ஆம் தேதிக்கு அப்புறம் 22ஆம் தேதி வரைக்கும் வேலையில் கவனம், மறுபடியும் வேலை இருக்குது. நான் பெர்மனெண்ட் ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி ரெஃபிட்டரில் இருக்கேன், எம்என்சியில் இருக்கேன், பட் என்னுடைய ஜாப் பெர்மனெண்ட் அப்படிங்கிறவங்க வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னா கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன ஜாப்பில் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமானா அதில் தான் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது. எப்பேற்பட்ட பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, சின்ன பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களை ஜாபில் அவ்வளோ அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஆக நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்ம வேலையில் நமக்கு திருப்தியற்ற ஒரு மனநிலை என்பது கோச்சாரத்தில் கிரகங்களால் இருக்குது. அது மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதை மறந்துடுங்க. இதுவாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. அந்த வேலையை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். நல்ல விதமாக ஜாபை பாருங்கள். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் இல்லை, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, கோஆப்ரேஷன் பண்ணல அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை மாத்திரம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா அதுக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால் ஜாபில் நீங்கள் ஏதாவது ஒர்க் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுவார். நீங்கள் பார்க்க வேண்டியது முழுக்க முழுக்க உங்களுடைய வேலையை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அவசரம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க, ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதோட ஏதாவது வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, நம்ம ஜெயிப்பதற்கான காலங்கள் இது இல்லை. நல்லா ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வரலைன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபியூச்சரில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் நார்மல். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த மாதம் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆகலாம். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடியெல்லாம் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், வேறு கம்பெனி மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. நீங்கள் இந்த மாதம் உங்கள் குழந்தை பாக்கியம் பார்த்துட்ருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் ட்ராவல் இருக்குது, அதுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. அதனால் மகிழ்ச்சி இருக்கான்னா ஒன்றும் இல்லை. இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அவர்களாலும் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாபம் உண்டு. நான் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நார்மலாக பண்ணுங்கள். லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நினைக்கிறவங்க, கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுவுமே வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அதெல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை பிரதானமாக மகாலட்சுமியை கும்பிட்டுவாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க.
குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.